விடாமுயற்சி சவாலில் 4-7 பசங்களுக்கு ஒரு டிப்ஸு. முடி வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் போய் வெட்டுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி ஹேர் கட் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமைன்றனால காலைல போய் புரதசத்தை வாங்கி கொடுத்துட்டு காலை உணவு சாப்பிட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்து முடி வெட்டலாம் தான் பிளானு. அங்கே ஒரே கூட்டமாக இருந்தனால அப்புறம் பார்த்துக்கலான்னு வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம டாமை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நம்ம ஸ்கின் கேர்லாம் சரியாகவே ஃபாலோ பண்ணுறது இல்லை. வருங்காலங்கள்லாம் நல்லா ஃபாலோ பண்ணணும். தப்பு டிப்புன்னு தொழுவுறதுக்கு கிளம்பிட்டு நம்ம பாய் காலைல கால் பண்ணியிருந்தாரு. அப்படியே போய் பாய் கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு பாயை கூட்டிகிட்டே போய் தொழுதுட்டு அங்கே ஒரு தேனி பையன் தேன் எடுத்துட்டு இருந்தான். டிஸ்டர்ப் பண்ண அப்படியே மேலே பார்த்தா அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மரத்தை யாரும் மறந்துடக்கூடாது. பேரிச்சம்பழம் சுடுற வரையும் அதுல இருக்குமான்னு தெரியல, எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பாய் கூட பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு நம்ம காலையிலே வாங்கிட்டு வந்த புரதசத்து இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு கட்டு கட்டிட்டு ஸ்வைன்னு டியூட்டிக்கு போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு உட்காந்து எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாலை வேலை போல லைவ் போட்டு எல்லாத்தையும் பயமுடுத்திட்டு அப்படியே ஒரு 9:30 மணி அளவில் நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே டியூட்டிக்கு போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம மேஜிக் ட்ரிங்க் போடுறதுக்கு ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் தேடிட்டு இருந்தேன். ஒண்ணுமே செட் ஆகல. அப்புறமேட்டு திரும்பியும் கண்ணாடி பாட்டில் போய் தேடி பார்த்தேன். அதுவும் உள்ள பார்த்தா ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கு. நம்ம வழக்கமா போற இடத்துக்கு போயிட்டு இந்த பர்ஃப்யூம் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அடுத்த வாட்டி தான் வாங்கணும். வந்ததுக்கு நம்ம வீட்டுல காக்ரோச் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான மருந்து மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு. அப்படியே ஓடிய போய் காடியில உட்காந்துட்டு வழக்கமா 10:50க்குலாம் வந்துருவானுவ. இன்னைக்கு என்னன்னா ஏதோ ஜாம் ஆயிட்டுன்ட்டு வர்றதே 11:50. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சந்தூர்ல வரும்போது நம்மள யாரும் பயமுறுத்திட கூடாதுன்ட்டு நான் பயமுறுத்திக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு அற்புதமான டிராயிங்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்துட்டு நம்மளுக்கு மார்க்கை கமெண்ட்ல போட்டு போங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு நாளா முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இரு.